பகல்கம் ஏப்ரல் 22 தாக்குதல் நடக்குது. 26 நபர்கள் கிட்ட கொல்லப்படுறாங்க தீவிரவாதிகள்னால. இப்ப இந்த செய்திக்கு பின்னாடி பல செய்திகள் வருது. அதுக்கான காரணங்கள் என்னதான் எவ்வளவுதான் தெளிவுபடுத்தினாலும் மக்களுக்கு அது ப்ராப்பரா போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கான காரணம் நம்ம ஜேர்னலிஸ்ட்லாம் அதை செய்ய தவறிட்டாங்களா, கரெக்டான பாதையில கரெக்டான விஷயங்களை சொல்ல மறுக்கிறாங்களா, இல்ல சொல்ல தெரியலையா அப்படின்ற கேள்விகள் பலதும் இருக்கு. ஏன்னா இருக்கக்கூடிய செய்திகளை சீரியஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் வச்சு பார்த்தாலே இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு கோணம் தான், என்னோட ஒரு கோணம். நான் செய்திகளை தினமும் பாக்குறத வச்சு நான் புரிஞ்சுக்கிறத நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இப்பவுமே கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா முழுமையா நம்ப முடியாத சில நபர்கள் கமெண்ட் பண்றதை பார்க்க முடியுது. இதுக்கான மிக முக்கியமான ஒரு விஷயம், G20 மாநாடு நம்ம நாட்டுல நடந்துச்சு. ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் வெளியே வந்தது. மக்கள் அதை பார்த்தாங்க, உலக மக்கள் பார்த்தாங்க. எந்த அளவுக்கு இந்தியா சேஃப் அப்படிங்கறத நம்ம காமிச்சோம். அங்க நார்மலைஸ் ஆயிட்டு இருக்கு, மக்கள் அங்க குடிபோக ஆரம்பிக்கிறாங்க, டூரிஸ்ட் நல்லா டெவலப் ஆகுது. இது போல பல விஷயங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இங்க நார்மலைஸ் ஆகிறதுனால மத்த ஸ்டேட், மத்த யூனியன் டெரிட்டரி போல ஜம்மு காஷ்மீர் மாறுறது பாகிஸ்தானுக்கு விருப்பம் இல்லை, அது பிடிக்கல. அந்த ஒரு காரணம், இதுவும் ஒரு காரணமா நம்ம வச்சுக்கலாம். ரெண்டாவது, பாகிஸ்தான் திவாலாயிட்டு இருக்கு. 1.3 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான கடன் உதவி IMF மூலமா பாகிஸ்தானுக்கு போக இருக்கு. அதுக்கான ரிவ்யூ நடக்க இருக்கு. பாகிஸ்தான் எக்கனாமிக்கலி திவாலா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி வந்த ஒரு செய்தி, அந்த செய்தியை நம்ம வந்து எல்லாம் அப்படியே கடந்து போறோம், தினமும் பாக்குறோம், பேசுறோம், ஆனா மறந்துடுறோம் அப்படிங்கிற போல ஒரு கேள்வி இருக்கு. அந்த செய்தி என்ன, மலேசியா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஏர்லைன்ஸ் வந்து புடிச்சு வச்சிருந்தாங்க. எதுக்குப்பா பிடிச்சிங்க அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க எங்களுக்கு தர வேண்டிய காசு தரமாட்டேறாங்க, கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஏர்லைன்ஸ் நடத்துறதுக்கான காசு தரமாட்டேறாங்க, கடன் வாங்கி வச்சுக்கிறாங்க மலேசியாட்ட. அதனால நாங்க அவங்க விமானத்தை சீஸ் பண்றோம் அப்படிங்கிற பிடிச்சி வச்சிருந்தாங்க மலேசியா. அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையில பாகிஸ்தான் இருக்காங்க. இதுல நம்ம வந்து நம்ம நாட்டை வந்து கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அவங்களும் வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, நம்மளோட சிவிலியன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க போடுறாங்களா. நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, எக்கனாமிக்கலி நம்ம ஸ்டேபிளா தான் இருக்கோம். ஆனா பாகிஸ்தான் எக்கனாமிக்கலி எந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம், பல செய்திகள் பார்த்திருக்கோம். ஆனா இதுவும் ஒரு பாயிண்டா எடுத்துக்கலாம். ஆனா இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ப முடியாம இருக்கு இல்லையா. இந்த இடத்துலதான் ஜேர்னலிசம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சா இந்தியால அப்படின்ற கேள்விகள் வருது. ப்ராப்பரான விஷயங்கள், ப்ராப்பரான செய்திகளை கரெக்டான டைம்ல கரெக்டான நேரத்துக்கு மக்களுக்கு புரியும்படி சொல்லலையா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா ராணா அப்படின்ற ஒரு நபர் 2008 நவம்பர் மாசம் மும்பை தீவிரவாத தாக்குதல், சீரியஸ் ஆஃப் அட்டாக், 170 நபர்கள் கிட்ட கொல்லப்பட்டாங்க. இது யாரால நடக்கப்பட்ட தீவிரவாத தாக்குதல்? LIT, லஷ்கர் இ தொய்பா. இந்த நபர் எங்க ஒளிஞ்சிருந்தாரு? அமெரிக்கால. சட்ட போராட்டங்கள் பலதும் செஞ்சு நம்ம இந்த மாசம் ஏப்ரல் 11 தான் மீட்டு கொண்டு வந்தோம் ராணா. 10 நாள் இருக்குமா? கரெக்டா 10 நாள். 21 JD வான்ஸ் அவர்கள் நம்ம நாட்டுக்கு விஜயம் பண்றாரு 4 நாள் பயணமா. இப்ப பகல்கம்ல தீவிரவாத தாக்குதல் எப்ப நடந்தது? 22 ஏப்ரல். இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா? லஷ்கர் இ தொய்பா. அப்ப அந்த 10 நாள் தான் கேப். திருகி இருப்போம், அந்த இவன் புடிச்சு திருகி இருந்திருப்போம். அவங்க கிட்ட இருந்து மிக முக்கியமான தகவல்களை நம்ம புடுங்கிருவோமோ அப்படிங்கிற அச்சத்துல திரும்பவும் அதே LIT ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா, நம்மள த்ரிட்டன் பண்றாங்களா, நம்மள பேச்சுவார்த்தைக்கு வர வச்சு நெகோசியேஷனுக்கு அந்த நபரை திரும்ப அவங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இந்த இடத்துல முன்னாடி ஃபர்ஸ்டே வச்சிருக்கணும் நம்ம ஜேர்னலிஸ்ட்லாம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணமே அந்த ராணாவா அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கணும். இது வந்திருந்ததுன்னா இதுக்கு பின்னாடி யார் இருந்திருக்காங்கன்ற ஆன்சர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இப்போ அந்த 10 நாள் டைம்ல பகல்கம்ல பாகிஸ்தானோட பாரா கமாண்டோ முஃபாசா, அவன் தலைமையில தான் இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. யாரு பொறுப்பேற்றிருக்கா? LITயோட கிளை அமைப்பு. யாரு தைரியம் கொடுத்தது அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. எதுக்காக இது நடந்திருக்கு அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்விகள் இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். இதுவும் புரியல அப்படின்னா சத்தியமா யாராலையும் யாருக்குமே புரிய வைக்கவே முடியாது. இத மீடியாக்கள் பேசணும் அப்படிங்கறதுதான் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான உண்மை. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் வரணும். நம்ம ராணுவம் இந்த மும்பை அட்டாக்கு பின்னாடி இருக்கிறவங்களையும் சும்மா விடக்கூடாது. ஏன்னா எல்லாம் ஒரே குரூப் தான்.
ஒரே ஆளுங்க தான் திரும்ப திரும்ப இது போல வேலைகளை நம்மளுக்குள்ள செய்யறாங்க. ஸோ இப்போ இந்த தடவை குடுக்கக்கூடிய அடிங்கிறது மரண அடியா இருக்கணும். அடி குடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ராணாவன் நோண்டி நெம்பி எடுத்து தகவலை எடுத்து ஒரு நபரையும் விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமா இருக்கணும். கண்டிப்பா நம்ம நாடும் நம்ம ராணுவமும் கச்சிதமா செய்வாங்க அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்தே கிடையாது. ரெண்டாவது, இந்த ஆபரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளோட லான்ச் பேட்ஸ் 20க்கும் மேற்பட்ட லான்ச் பேட்ஸை ட்ராக் பண்ணியிருக்கலாம். மேபி அந்த பகுதிகளில் ஹெவியான ஸ்ட்ரைக்ஸ் நடக்கலாம் அப்படிங்கிறது போல எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நம்மளோட பிரதமர் அவர்கள் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துட்டாரு இல்லையா, அந்த காரணத்தினால. அடுத்தது, இந்த தீவிரவாத தாக்குதல்ல பாகிஸ்தானோட ராணுவம் டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கு. அது இந்த முஃபாசாவை வச்சு பார்க்கும் போதே கிளியரா தெரியுது. இன்னும் பிடிபடல. காட்டுப்பகுதிக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரமா பிடிக்க முடியாது. அதுவும் ஒரு ராணுவம் ட்ரெயின்ட் அப்படிங்கும் போது ரொம்ப ஈஸியாலும் ஒரு கமாண்டோவை பிடிக்க முடிஞ்சிடாது. அந்த காரணத்தினால கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நேரம் இப்போதைக்கு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல மாட்டோம் அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல. ஸோ பாகிஸ்தானோட ராணுவம் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. முனீர் அவர்கள் பங்கருக்கு இப்பவே போயிட்டாரு. ஸோ அதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஹெவியான அட்டாக் ராணுவத்து மேலேயும் இருக்கும் அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல. இந்த கமாண்டோ யாரு, என்ன பிரிகேடு, அந்த பிரிகேடு எங்க ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க, இது போல பல இடங்களையும் அட்டாக் நடக்கும் அப்படிங்கலாம் மாற்றுக்கிறது இல்ல. ஸோ இது போல பல விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த அட்டாக்கு அப்புறம் என்ன நடக்கும், இந்த அட்டாக் அப்புறம் இது ஒரு முழு நீள போரா மாறுமா, இல்ல பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு வந்து அமைதியா நம்ம கூட இதுக்கு மேல ஒரு நல்ல நெய்பரா மாறுவாங்களா, இல்ல இதே வேலைதான் தொடர்ந்து செய்வாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள மனமாற்றங்கள் ஆல்ரெடி வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல போல. கொஞ்சம் குறைச்சு எடை போட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்திகள் வச்சு பார்க்கும்போதே புரிஞ்சிருச்சு. 30 வருஷமா செஞ்சுட்டு தான் இருந்தவங்கன்னு அப்ரூவரா மாறிட்டார். தயவு செஞ்சு நீ விட்டுருங்க அப்படிங்கறதோட அவர் அப்ரூவரா மாறிட்டாரு. அதோட கூடிய சீக்கிரம் எல்லாரும் அப்ரூவரா மாறுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ பாகிஸ்தான் தவற உணர்ந்து திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு தாக்குதலுக்கு அப்புறம் கொடுக்கப்படும் அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல. ஒரு வேலை முடியாது போர் அப்படிங்கறதோட வராங்க அப்படின்னா பல இடங்கள்ல அட்டாக் நடக்கும் அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல. என்ன பண்ண போறாங்க பாகிஸ்தான் அப்படிங்கறதோட வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஆனா இந்த தாக்குதல் மே 9க்கு அப்புறம் நடக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்புகளும் இருக்கு. ஏன்னா ரஷ்யால விக்டரி டே பரைட் நடக்க போகுது. ஸோ விக்டரி டே தினத்தப்போ நம்மளோட பிரதமர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல அதுக்கப்புறமா போர் ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது போக்குவரத்து இருக்காத சூழ்நிலைகள் உருவாயிரும் இல்லையா. ஸோ ஒரு வேலை இது போல விஷயங்களுக்கு அப்புறம் நடக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். ஆனா ரஷ்யா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாடா கண்டனங்கள் தெரிவிச்சாங்க. இது போல தீவிரவாத தாக்குதல் நடந்ததுக்கு. ரெண்டாவது, உறுதுணையா இருப்போம், என்ன முடிவுகள் வேணாலும் எடுங்க, ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம், தீவிரவாதத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஆப்கானிஸ்தான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு மிக பெருமளவுல குடைச்சல் கொடுக்குறாங்க. சில பகுதிகள் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. சில முக்கியமான சிட்டிஸே ஆப்கானிஸ்தானோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. பாகிஸ்தான்ல கூடிய ராணுவமே முதல்ல மாரல் வேலையோட இல்ல. பாகிஸ்தான் நம்ம மேப்ல பாக்குற மாதிரி முழு கட்டுப்பாடும் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பு. சில பகுதிகள்லாம் தாலிபானோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. இப்படி இருக்கும்போது சமீபத்துல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா தாலிபானுக்கு தீவிரவாதி லிஸ்ட் வந்து தூக்கி விட்டாங்க. இதுக்கப்புறம் ரஷ்யா தேவைப்படும் பட்சத்துல ஆப்கானிஸ்தானுக்கு உதவுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா தஜிகிஸ்தான்ல ட்ரில் பண்ணியிருந்தாங்க ரஷ்யாவும் தஜிகிஸ்தானும். மேபி ட்ரில்லுனாலே நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெளிவா தெரியும். ட்ரில்லுனா அதிகமான ஆயுதங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு சேர்த்தி வச்சுக்கலாம். வேணும்னா அந்த பகுதிக்கு வேணுங்கிற நபர்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை உக்ரைனுக்கு வேணுங்கிற ஆயுதங்களும் நேட்டோ நாடுகள் ட்ரில் பண்றாங்க அப்படிங்கிறத தான் கொண்டு வந்து அங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரஷ்யா கண்டிப்பா ஃபுல் உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. நம்ம ஒரு சைடு பாகிஸ்தான் அடிக்கிறோம், ஒருவேளை பாகிஸ்தான் நம்ம கூட போருக்கு வராங்க அப்படின்னா நம்ம ஒரு சைடு அடிக்கணும், கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் அவங்களோட கைபர் பக்துன்குவா பகுதியை அவங்க மீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு நாடே கிடையாது. அவங்க அங்கீகரிக்கவே இல்லை அந்த நாட்டை ஃபர்ஸ்ட். இந்த ரிவர் இருக்கு இல்லையா, இண்டஸ் ரிவர். ஸோ அந்த ரிவரோட ஒரு பாதி வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், இன்னொரு பாதி இந்தியா அப்படிங்கிறத அவங்களோட ஒரு கணக்குல இருக்காங்க. பட் என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த அளவுக்கு முன்னேற போறாங்களா, இல்ல அவங்களோட பகுதி கிளைம் பண்ணக்கூடிய பகுதியை மட்டும் எடுத்துக்கிறாங்களா என்ன பார்ப்போம். அடுத்தது இந்த மே 9 விக்டரி பரேட் நடக்குது இல்லையா, மே மாசம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் 3 நாள் வந்து சீஸ்ஃபயர் போட்டிருந்தார். அந்த சீஸ்ஃபயருக்கு வந்து பாத்தீங்கன்னா
அமெரிக்க தரப்புல ஒத்துக்காதது போல தெரியுது. காரணம் என்னன்னா, எங்களுக்கு முழு போர் நிறுத்தம் வேணும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு சொல்றாங்க. 2வது உக்ரைன் தரப்பு வந்து, இப்ப 3 நாள் எதுக்குங்க? 30 நாள் போடுங்க. உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் ஷேபா அவர்கள். ஏன் அது முடியாது? இப்ப முடியும்ல. இப்ப சொல்லுங்க 30 நாளைக்கு போடலாம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல சொல்றாங்க. அந்த இடத்துல அவ்ளோ வீக்கா இருக்கிறாங்க. பல இடங்கள்லயும் ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. மேப் வீடியோ பார்க்கும்போது பார்க்கலாம். ரஷ்யா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த டைம்ல 3 நாள் சீஸ்ஃபயர் டீல் போடுறாங்க. இதுக்கு பின்னாடியும் பல வகையான விஷயங்கள் இருக்கு. அதாவது இப்ப ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு டீல் வைக்கிறதுக்கு முன்னாடி நாடகங்கள் அரங்கேறிட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து. உக்ரைனுக்கு ரொம்ப ஃபெயிலியரான ஒரு பிளான். ரொம்ப தப்பான ஒரு பிளான். ப்ரோ ரஷ்யன் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனை ஒத்துக்க சொல்லி கேட்கறாங்க. கிரீமியாவை அங்கீகாரம் பண்ணுங்க. ரஷ்யா பிடிக்கப்பட்ட பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருந்துக்கட்டும். இது எல்லாத்தையும் நீங்க ஒத்துக்கோங்க அப்படிங்கிறது போல உக்ரைனுக்கு அழுத்தங்கள் குடுக்குறாங்க. யூரோப்பியன் யூனியனுக்கு அழுத்தங்கள் குடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை உக்ரைனுக்கு. இருந்துமே அத அவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி அந்த அளவுக்கு போராடி ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனை ஒத்துக்க வச்சு அதுல கையெழுத்து போட வச்சுக்கிறார். ஆனா இத கூட ரஷ்யா ஒத்துக்கலைன்னா என்ன பண்றது? பிடிக்கப்பட்ட பகுதிகள்லாம் உங்களுக்கு தானே சொல்லியாச்சுல்ல. கிரீமியாவையும் நாங்க அங்கீகாரம் பண்ணிட்டோம். இதுக்கு மேல என்ன வேணும்? அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் நடிப்பாரா ஒரு நடிப்பு அப்படிங்கிற போல கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. ஸோ அத பயன்படுத்தி இதனால ரஷ்யா போர் செய்றாங்க அப்படிங்கிற குற்றத்தினால நாங்க ஆயுதங்கள் குடுக்குறோம். உக்ரைனுக்கு உதவுறோம் அப்படிங்கிறது போல வந்துருவாங்களா? என்ன நடக்கும்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல யூரோப்பியன் யூனியன் படைகள் உள்ள அனுப்பிருவாங்களா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது எல்லாமே சீரியஸ் ஆஃப் ஈவென்ட்ஸா நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் அங்க பில்டப் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். ஆனா ரஷ்யா தரப்பு வந்து கிளியரா சொல்லிட்டாங்க. ஏன்னா, அந்த ப்ரொபோசல்ல என்ன இருந்துச்சு? எந்தெந்த பகுதிகள் கேட்கறாங்க? அதனால என்ன இழப்புகள் நடக்கும் ரஷ்யாக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஜாப்ராஷியா அணு உலை பார்த்தோம் இல்லையா? அதுல நம்ம தெளிவா பார்த்திருப்போம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். அத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கலாம். அந்த பீஸ் ப்ரொபோசல்ல எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ இது போல விஷயங்கள்னால கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்ப அது போல ஒரு டிராமாக்கள் நடக்குது அப்படின்னா, ரஷ்ய தரப்பு வந்து கவுண்டர் எப்படி பண்ணலாம்னா, இது எல்லாமே என்னோட யூகம் தாங்க. நடக்குதா என்னன்னுலாம் தெரியாது. இது போல நடக்கலாம் அப்படின்னு என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து தான். நான் சொல்றேன். சும்மா இதுக்காக சொல்றேன். தெரிஞ்சு வச்சுக்கோமே. இப்ப ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொன்னாரு? முதல்ல ஒரு சீஸ்ஃபயர் ஈஸ்டர் பண்டிகை அப்போ போட்டேன். நீங்க அத ஃபாலோ பண்ணீங்களா? மீறினீங்களா இல்லையா? அதுக்கான ஆதாரங்கள். சரி. மே 9 3 நாள் சீஸ்ஃபயர் போட சொல்லி கேட்டேன். ஒத்துக்கிட்டீங்களா? ஒத்துக்கல. ஏன்னா உக்ரைன் ஒத்துக்கல. 3 நாள் ஒத்துக்கல. இப்போ நல்ல எண்ணத்தின் அடிப்படையில நல்ல நாட்கள் அப்போ முழுமையான போர் நிறுத்தம் 1 நாள் 3 நாள் கூட உங்களால நிறுத்த முடியலையே. உங்கள நம்பி நான் எப்படி இந்த டீலுக்கு ஒத்துக்கிறது? அப்படிங்கிற நியாயமான கேள்விகள் ரஷ்ய தரப்பு வந்து வைக்கலாமா இல்லையா? ஸோ அதனால தான் இது போல சீஸ்ஃபயர் கேட்கிறாரு அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை மிக பெரும் பிரச்சனையா தான் இருக்கு. அது இப்போதைக்கு முடியிற மாதிரியான எந்த சூழலுமே தெரியல. ஒரு வேளை முடிஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ப்ரோபோசல் வச்சு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இது பெர்மனன்ட் ட்ரூஸா மாத்தி முடிச்சாங்க ரஷ்யா கேட்கிற மாதிரி அப்படின்னா எல்லாத்துக்குமே சந்தோஷம் தான். அட் சேம் டைம் பாகிஸ்தான் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.